ஏய் சும்மா ரீ, நீயே நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னென்னோ பண்ணுறானுங்க, புதுசு புதுசாக பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறானுங்க, புது கம்பெனியாக வாங்குறானுங்க. ஆனால் எதுலேயாச்சும் ஒன்று சேர்த்துக்கிறாங்களா சொல்லு? ஏன்னா உன்கிட்ட காசு கிடையாது, அந்த அளவுக்கு உன்கிட்ட வருமானமும் இல்லை. நான் சொல்கிறது கேளு சக்தி, நீ என் கூட சேர்ந்துரு, நாம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அப்புறம் உன்னோட ஒய்ஃப் எப்படி ஒன்றுத்துக்கும் தேர மாட்டா, விடு பார்த்துக்கலாம். ரம்யா உனக்கு ஹெல்ப் பண்ணுவா, நீயும் நல்லா பெரிய ஆள் ஆகலாம். சரியா? என்ன சொல்கிற? வேணா நீ டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு கூட சொல்லு. டே மச்சான், இவளுங்க பொண்ணுங்க தானா? என்னடா இவ்வளோ மோசமாக பிளான் பண்ணுறாளுங்க? நல்ல கிரிமினல் மைண்டா. இதை வேற எதுவும் பிஸ்னஸில் செலுத்தினா கூட நல்லா டெவலப் ஆகலாம். சரி, நீ அமைதியா இரு. நீயே போய் சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டுறாத, அப்புறம் நமக்கே போட்டியாக நிற்க போகிறாங்க. யார் இவளுங்களா? ஏன்டா காமெடி பண்ணுற? இந்த மாதிரி ஆளுங்களாம் எப்படி அடுத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கலாம் தான் யோசிப்பாங்களே தவிர அவங்க எப்படி முன்னேறலாம்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்ன சக்தி, யோசிக்கிறியா? சொல்லு, எத்தனை நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. ஆமாம் பிரீத்தி, நீ சொல்கிறது உண்மைதான். டே மச்சான், நம்ம சக்தி அப்படி பேசுகிறோம். வெயிட் பண்ணு, என்ன பேசுறான்னு முழுசாக கெட்டு போவோம். எதுலையுமே நம்ம பாதியில இறங்கக்கூடாது, புரியுதுல்ல? ஆமாம், கரெக்டாக சொன்னடா. வெயிட் பண்ணலாம் விக்ரம். சரி. பாத்தியா, உனக்கே புரியுது தானே? ஆமாம் பிரீத்தி, நீ சொல்கிறது கரெக்ட் தான். நீ சொல்கிற மாதிரி என்கிட்ட பெருசாக காசு இல்லாதனால தான் என்னை பார்ட்னராக சேர்க்கலையோ என்னவோ. ஆனால் நான் அதுக்கு ஆசைப்பட்டது இல்லையே. இது பாரு, நீ எங்க கூட வந்துரு, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். நீ நல்லா டெவலப் ஆகலாம், நீ தனியா சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்டா. ஓ, நான் உன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஹெல்ப் பண்ணுவீங்களா? அதேதான், நீ எங்க கூட மட்டும் சேர்ந்துரு. சரி, உங்கள் கூட சேர்ந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லடா, ரம்யாவுக்கு அருண் வேணுமா, அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிரு. எப்படியாச்சும் ஆத்தி அருணையும் பிரிச்சிரு, அதுதான் வேணும். பாத்தியாடா மச்சான்? டேய், இவளுங்க பொண்ணுங்க தானே? சரி, அமைதியா இருங்க. ஓ, இப்போ நான் ஆத்தியும் அருணையும் பிரிச்சுட்டா நீங்கள் எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிருவீங்களா? அதேதான், கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டடா. இதுதான் நீ செஞ்சிரு போதும். நீ பிரீத்தி அதெல்லாம் வேண்டாண்டி, அவங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்றாங்க. போதும், விட்டு வா போலாம். இதோ பாரு ரேஷ்மா, வர வர நீ ரொம்ப மாறிட்டே வர. என்னவோ பண்ணு, நீ வேணா போ, நான் வரல. நீ சொன்னா கேட்க மாட்டேன், நான் கிளம்புறேன். அமைதியா இரு, புரியுதா? சரிங்க சார். என்னடி போறேன்னு? நான் அப்படி ஒண்ணு விட்டு போறது? அப்படி வா வலிக்கு, சும்மா நல்லவளா அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காத, அதெல்லாம் செட்டே ஆகாது. ஆமா பிரீத்தி, ஆமா அவளே உனக்கு நீ சங்கு வேண்டி. ஓ சரி, நானும் யோசிச்சு பார்த்தேன் பிரீத்தி, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். அவங்க என்னை எதுலேயும் கண்டுக்கிறது இல்லை, பெருசாக என்னை மதிக்கிறது இல்லை தான். சரி, நானே யோசிச்சு சொல்லட்டுமா? டேய் என்னடா, வெயிட் பண்ணு. வெயிட் பண்றதுல ஒரு யூஸும் இல்லைன்னு தோணுது. இரு மச்சான். ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னோட கல்யாணத்துக்காக அவனுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டானுங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா? என்ன, அதான் ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, என்கிட்ட பெருசாக வசதி இல்லை தான், அவனுக்கிட்ட இருக்குதான், யார் இல்லைன்னா. ஆனால் எனக்கு ஒன்றுனா உயிரை கூட கொடுப்பானுங்க. நீ கொடுப்பியாடி? என்ன? சரி, இப்போ நான் அந்த பில்டிங்லேருந்து குதிக்கிறேன், நீ உன் உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றுவியா? ஏய், என்ன விளையாடுறியா? நீ எதுக்கு குதிக்கணும்? பாத்தியா எப்படி யோசிக்கிறேன்னு? ஆனால் அவனுங்க அப்படி இல்லை, சரியா? தயவு செஞ்சு அவனுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நீலாம் பேசாத. இத்தனை வருஷம் என்னை மதிக்காத என் அப்பா, என்கிட்ட பேசாத என் அப்பாவை எனக்காக போய் பேசி மாற்றினவனுங்க. சும்மா நீ வந்து நின்றுக்கிட்டு நான் உனக்காக எல்லாம் பண்ணுவேன், எனக்காக இது மட்டும் பண்ணுன்னு வந்து நின்னா உடனே மாறிடுவாங்களா? இந்த நல்லா கேட்டுக்கோடி, காசெல்லாம் பெருசே கிடையாதுங்க, சரியா? நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக நம்புகிறோம், எங்களுக்கு அது போதும். ஏய், என்ன விட்டா ஓவரா பண்ற? ஏதோ பாவம். சரி, அவனும் கொஞ்சம் நல்லா பொழைச்சிட்டு போட்டுமேன்னு வந்து உன்கிட்ட பேசினா ஓவரா பண்ணிட்டு இருக்க. இப்படியே கடந்து சாவு. இந்த அர்ஜென்ட்ல ஒன்றும் இல்லாத பொருட்டி வேற கட்டிட்டு வந்திருப்பேன். இதோ பார், இன்னொரு தடவை என் ஒய்ஃபை பற்றியோ என் ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ பேசுனீங்க அவ்வளோதான். என்ன பண்ணுவ நீ? நானும் பார்க்குறேன் விட்டா. டே மச்சான், நீங்கள்
நீங்கள் எப்படா வந்தீங்க? ஐயோ இவனுங்க எப்போ வந்தானுங்க? டே என்னடா பண்ணுறீங்க? மச்சான் உன்னை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்குடா. ஆமாண்டா மச்சான், நான் கூட பாதியிலே உன்ட்ட சண்டைக்கு வந்திருப்பேன். ஆனா இவனுங்க தான் எதா இருந்தாலும் முழுசா கேட்டு போலாம், இங்கே இருன்னு சொன்னானுங்க. சத்தியமா சொல்றேன் மச்சான், நீ சூப்பர்டா. டேய் மச்சான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டே சரிடா, என்னால் மூச்சு விட முடியலடா, விடுங்க. சரி சரி. ஹே, என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருந்தீங்க. அதுவா, கொஞ்ச நேரம் நாங்க பாசமா இருந்தோம். என்ன காமெடி பண்ணுறீங்களா? எப்பயுமே ஒன்றா தானே சுற்றுவீங்க, என்ன திடீர்னு புதுசாக பாசம்? ஹேய் வர்ஷா, இன்னைக்கு எங்களுக்கு பாசம் கொஞ்சம் அதிகமா வந்துருச்சு, அதனால தான். சரி என்னவோ பண்ணுங்க. நான் ரேஷ்மா கூப்பிட்றதுக்காக வந்தேன். கேபினில் வெயிட் பண்ணி பார்த்தா வரல, அதனால தான் வந்தேன். வந்து பார்த்தா நீங்கள் இப்படி இருக்கீங்க. ஏய் பிரீத்தி, இப்போ தெரியுதா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னன்னு? ஓ, அப்போ ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. ஆமா வர்ஷா. சரி துர்கா எங்க? அவள் கேபினில் தான் இருக்கா. சரி, அவள் ஃபோன் பண்ணி வர சொல்லு, உடனே வர சொல்லு. சரி வர சொல்கிறேன். ஏய் துர்காவா? எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இல்லை? டே மச்சான், இப்போ எதுக்கு நீ அவளை கூப்பிட்ற? நீ பேசுகிற வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருந்தோம்ல, இனிமேல் நடக்கிறத நீ வேடிக்கை பாரு. அதுக்கு இல்லை, இவளுங்க பேசுகிற பேச்சுக்கு அவளெல்லாம் கூப்பிடணுமான்னு தான். இருடா மச்சான். டே அண்ணா எதுக்கு வர சொன்னேன்? சரி அதை விடு, இங்கே பாரு ஐடி கார்டு நல்லா இருக்குதானே எனக்கு. பேசாம நானும் உன் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக சேர்ந்துட்டுமா? ஏ துர்கா, என்ன விளையாடுறியா நீ? உன்னோட ஆசை என்ன? பியூட்டிஷியன் ஆகும் தானே, ஒழுங்கா அதை பண்ணு. ஆமாம், பட் ஆனால் நீங்கள் எல்லாரும் இங்கே தானே ஒன்றா இருக்கீங்க. அவ்வளோதானே, உனக்கு இங்கேயே ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணி பியூட்டிஷியன் பார்லர் வச்சு கொடுத்துட்றோம், நீ பார்த்துக்க சரியா? சூப்பராக இருந்தண்ணா. ஏய் நிறுத்துங்க, எதுக்கு இப்போ அவளை கூப்பிட்டோம்? ஆமா, நீங்க ஏன் எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா அதான் நாங்கள் வந்தோம். வர்ஷா, ஏய் என்னப்பா பிரச்சனைன்னு தான் சொன்னேன், வரேன் நாங்கள். நான் எப்படி விட்டுட்டு வர முடியும்? சரி சரி இருங்க, இங்க ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பஞ்சாயத்து வச்சுக்கலாம். சக்தி ஆரம்பி. டேய் இவளுங்க அந்த அளவுக்கு வர்த்தே இல்லைடா. நீ கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுக்குறியா இல்லை நான் கூப்பிட்டோமா? சரி கோப்படாதீங்க, நானே பண்ணுறேன். துர்கா இங்கே வா. டே சக்தி, என்னடா பிரச்சனை? என்னாச்சு உனக்கு? ஏய் பிரீத்தி, இது அந்த ஆடுக்கு வந்த பொண்ணு தானே? ஆமாண்டி, அவதான். ஏய் பிரீத்தி, இவ்வளோ நேரமாக கேட்டுட்டு இருந்தியே யாரை தான் அப்படி கல்யாணம் பண்ணேன்னு? இவ தான், ஷீ இஸ் மை ஒய்ஃப். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இவன் நிதிஷோட தங்கச்சி. என்ன, நிதிஷோட தங்கச்சியா? அவனுக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாத்துக்குமே அவள் தங்கச்சி தான். டே சக்தி, என்னாச்சு? இவங்க ஏதாச்சும் உன்ட்ட பிரச்சனை பண்ணாங்களா? ஒன்றும் இல்லை தங்கம், உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அதான் உன்னை கூப்பிட்டு காமிச்சேன். ஓ அப்படியா? இவ்வளோதானா? நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனை நினைச்சேன். அட துர்கா, சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை தான். ஏய் என்னப்பா நடக்குது? என்னாச்சு சொல்லுங்களேன். அது ஒன்றும் இல்லை நிக்கி, இங்கே நிற்கிறாள் பிரீத்தி, அவ சரி விடு, வேண்டாம். டே அருண் சொல்லுடா. அவ உன்னையும் அருணையும் பிரிக்கிறதுக்காக சக்தி அவ பக்கம் இழுக்க பார்த்தா. எங்கேயும் நாங்கள் சக்திக்கு எதுவுமே பண்றது இல்லையா, சக்தியை யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. என்ன அப்படியா சொன்னாங்க? சக்தி, அவளை அப்படியே அரைஞ்சு பல்லெல்லாம் உடைச்சிருக்க மாட்டேன். கொஞ்சம் விட்டா பண்ணியிருப்பேன், அதுக்குள்ளே இவனுங்களே வந்துட்டானுங்க. ஏய் பிரீத்தி, உனக்கு தெரியுமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எதுவும் பண்ணலன்னு? ஏய் நிக்கி வேண்டாம். நீங்கள் சும்மா இருங்க, நான் இப்பயே சொல்ல போகிறேன். ஏ நிக்கி, சொல்றதை கேளுடி. டே அண்ணா நீ அமைதியா இரு. இப்பயே தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது. ஏய் விளையாடுறீங்களா? அது சர்ப்ரைஸ் டி. விடுங்க, இப்பயே தெரிஞ்சா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் அப்படி தெரியாமல் விடுறதுனால தான் கண்டவங்களாம் கண்ட மாதிரி பேசுகிறாங்க. இப்போ எதுக்கு ஆளாளுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன சொல்லிட்டேன்? நான் உண்மையை தானே சொன்னேன். சக்தி எதுலையாச்சும் வச்சிருக்கானுங்களா? நான் அவனுங்க எல்லாருமே பார்ட்னராக தான் இருக்கானுங்க. இவன் ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லை, அதான் சொன்னேன். அதில் என்ன தப்பு இருக்கு? வாயை மூடுறியா நீ? உனக்கு தெரியுமா சக்திக்கு அவங்க ஒன்றுமே பண்ணலன்றது உனக்கு தெரியுமா? ஹே, இவ்வளோ வாய் பேசுறியே. சக்தி யார் தெரியுமா? உன்னோட பாஸு. ஹேய் வளராத ஆர்த்தி, ஏதோ கொஞ்சம் வேலை பிரித்து கொடுத்ததுனால நான் பாஸ் ஆயிடுவேனா? டே சக்தி, அவன் உண்மையாக தான் சொல்கிறான். அவனுங்க கடைசியா எப்போ அருண் அண்ணாவும் நிதிஷும் ஒன்றா சைன் பண்ணாங்க தெரியுமா? எப்போ? டேய் அதான்டா, பார்ட்னரா நம்ம 2 பேரும் இருந்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை வாங்கிறதுக்காக 2 பேரும் சைன் பண்ணாங்கல்ல, அப்போ கூட உன்ட்டு சைன் வாங்கினாங்களே. ஆமாம், அடிக்கடி வாங்கிட்டு தான் இருக்கானுங்க, எதுக்குன்னு எனக்கே தெரியலையே. அது எதுக்குண்ணா, இந்த கம்பெனியில் ஒன்று ஒரு பார்ட்னராக போடுறதுக்கு தான் வாங்கினாங்க. என்ன உண்மையாவா? டேய் ஆமாண்டா,
உன்னோட பர்த்டே இன்னும் 2-3 மாசத்துல வருதுல்ல, அன்னைக்கு சர்ப்ரைஸா சொல்லலாம்னு நினைச்சோம். இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு சொல்றதுக்கு. டேய் மச்சான், என்ன விளாடுறீங்களா? என்ன எதுக்குடா பார்ட்னராக சேர்த்தீங்க? ஏய் நீ மூடு, நம்ம எல்லாருமே பார்ட்னர்ஸ் தான். விக்ரமும் இருக்கான். டேய் என்னடா எனக்கும் ஷாக்கு கொடுக்குறீங்க? ஆமாம் எனக்கும் தெரியுமே. என்ன உனக்கும் தெரியுமா? ஆமாம் சக்தி, ஆனால் நீ தான் அந்த சக்தின்னு எனக்கு அப்போ தெரியாது. ஏன்னா நீ தான் எங்கள் அண்ணன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு அப்போ தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் சொன்னானுங்க, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ட்டு இருந்தாங்க. ஹே, என்னதான் நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த பார்மச்சி ஃப்ரீயா விடு. எல்லா கம்பெனிக்கும் நம்ம எதை வாங்கினாலும் என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம எல்லாருமே பார்ட்னர்ஸ் தான், புரியுதா? டேய் நான் அதெல்லாம் கேட்கவே இல்லையடா. நீங்கள் இருந்தாலே போதாதா? இல்ல மச்சான், நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கணும்ல, அதுக்காகவும் நினச்சிக்கோ. ஏன் அதுவும் இல்லாம சில பேர் தேவையில்லாம வாய் பேசுறாங்கல்ல, நம்ம எப்பயும் ஒன்னாவே இருக்கலாம்டா. புரியுது, ஆனால் அதுக்கான காசு? நீ மூடு. உன்ட்ட யாராச்சும் காசு கேட்டாங்களா? டேய் மச்சான், சத்தியமாக சொல்கிறேன், நான் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா? சரி சரி விடு, சென்டிமெண்ட்லாம் வேண்டாம் நமக்குள்ள. போடா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க நீங்கள். டேய் நீ எங்கள் ஃப்ரெண்டுடா, அவனை விட்டுருவோமா? டே சக்தி, அப்போ நானே? துர்கா, நீ கிடைச்சது எனக்கு லக்கி தான் துர்கா. சரி அப்புறம் என்ன, உங்கள் பாசத்தெல்லாம் அப்புறமேட்டு வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் கிளம்புறோம். ஆமாம் நாங்கள் கிளம்புறோம். சரி நானும் போகிறேன். டே சக்தி, சரி இவன் இன்னைக்கு நார்மல் ஆக மாட்டான் போல, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். டேய் ஷாக்கு குறை. டே மச்சான், எனக்கு அழுகாச்சியாக வருதுடா. அதுக்குன்னு இப்படி அழுது அசிங்கப்படுத்துறாத. ஐயோ இனிமேல் நானும் இங்கே இருக்க விரும்பல. சரி ரேஷ்மா வா, உனக்கு எனக்கு தானே ஒர்க் இருக்குது, சீக்கிரம் முடிக்கணும்ல, வா போகலாம். அட என்ன இழுக்கிற, வா போகலாம், டைம் ஆகுதுல்ல. சரி சரி வா போகலாம். என்னது இது, நாம ஒன்று பிளான் பண்ணால் இங்கே ஒன்று நடக்குது. ஃபஸ்ட்டு போய் ரம்யாட்ட சொல்லணும். இந்த ரேஷ்மா வர வர சரியே இல்லை. சரி அவள் எப்படியோ போகிறான், நான் போய் ஃபஸ்ட்டு ரம்யாட்ட சொல்லலாம். டேய் ஏன்டா இப்படி ஷாக்லயே நிக்கிற? மச்சான் எனக்கு ஒன்றுமே புரியல, இது கனவா இல்லை? அப்படியா? நான் வேணா அடிக்கட்டுமா? டே வேணாம், நம்புறேன். டே மச்சி, இது மட்டும் இல்ல, வர்ஷா ஒர்க் பண்ற ஆஃபீஸை வாங்கினானுங்களே, அதுல நீங்க தான் பார்ட்னர். என்ன? எப்பா சாமி, இதுக்கு மேலே எதுவும் கேட்க விரும்பல. இந்த ஷாக்லேயே நான் செத்துருவோம் போல. என்ன மச்சான் இதுக்கு இப்படி சொல்ற? இன்னும் நம்ம ஆரம்பிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு. டேய் ஆமாண்டா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக மாற்றலான் இருக்கேன்டா. அதுக்கு உங்கள் ஐடியா வேணும். அவ்வளோதானே, முடிச்சிடலாம் விடு. சூப்பராக சிறப்பாக முடிச்சிடலாம். அப்பாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க. அது சரி, சக்தி நல்லா யோசிக்கிறான்ல, நம்மளாம் சேர்ந்து பிளான் பண்ணி சூப்பராக மாற்றிடலாம். என்ன பிரீத்தி சொல்ற, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? ஆமா ரம்யா, நானும் தானே இந்த ஆஃபீஸில் இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியல பாரு. அப்போ அந்த சக்தி நம்ம பிளானுக்கு ஒத்து வரல. ஆமாம் நீ சொன்ன மாதிரி தான் நான் பேசினேன். ஆனால் அவன் எருமை, வேற எவனா இருந்தால் கண்டிப்பாக மாறியிருப்பான். இவன் மாறவே இல்லை. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்கிறான். என்ன ஃப்ரெண்ட்ஸோ தெரில போ. சரி விடு, இவனை விட்டால் நமக்கு வர வழி இல்லையா என்ன? கூடிய சீக்கிரத்தில் அவங்க 2 பேரும் பிரிச்சிடலாம் விடு. பத்தாவதுக்கு இந்த ரேஷ்மா பித்து பிடிச்ச மாதிரி தெரியறா. ஒரு எப்படி சொல்றது, ஒரு சப்போர்ட்டாவே இருக்க மாட்டாடி என்கிட்ட. சரி விடு, அதான் சொன்னேன்ல, அப்படியே அவளெல்லாம் கண்டுக்காத விடு. இது என்ன பிரீத்தி இங்க நின்னுட்டு இருக்கா? அப்ப கண்டிப்பா அவ ரம்யாட்ட தான் பேசுவா. என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம். நம்ம வெள்ளந்தே கேட்கறதா சேஃப், இல்லைன்னா உஷாராயிடுவா. ரம்யா என்ன இன்னைக்கு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க ரம்யா. அவங்கள சும்மாவே விடக்கூடாது ரம்யா, எனக்கு அவ்வளோ கோவம் வருது. சரி விடுடி, அவ்வளோதானே, பண்ணிடலாம். என்ன பண்ண போற? ஹே பிரீத்தி, என்ன மறந்துட்டியா? நான் எவ்வளோ பெரிய ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறேன், நான் எவ்வளோ பெரிய ஆள். நாளைக்கு பாரு, இந்த நியூஸ் எவ்வளோ ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸாக மாற்றுறேன்னு மட்டும் பாரு. என்ன சொல்கிற? டிகே கம்பெனி சிஇஓ மிஸ்டர் அருண் தன் நண்பர்களோடு சேர்ந்து பல கம்பெனிகளை சூறையாடுகிறார். கம்பெனியை தரலைனாலும் அடிச்சு பிடுங்குறாங்க அப்படின்னு போட போகிறேன். ஏய் ரம்யா, வேற லெவல் போ. ஃப்ரீயாக விடு, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஆஹா, ஏதோ பிளான் பண்ணிட்டாலுங்க. ஆனால் அந்த ரம்யா என்ன பேசினாலே தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜோ சரி விடு, எப்படி இருந்தாலும் தெரியாமல் போயிட போகுது. அப்போ நாளைக்கு காலையில் பரபரப்பாக இருக்க போகுது. ஆமாம் பிரீத்தி, நாளைக்கு பார்ட்டி பண்ண ரெடியாக இருந்துக்க. சரி ரம்யா. உன்னையவே அசிங்கப்படுத்தினானுங்க,
நாளைக்கு வச்சு செய்கிறேன் பாரு.